ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே வந்து டீ வச்சு குடிச்சிட்டு டிஃபனுக்கு வந்து தோசை தான் வந்து செஞ்சேன். அதுதான் நானும் ஆஃபீஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவனுக்கும் மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பிரியாணி போட்டுடலாம், கூட வந்து தாளிச்சா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிரியாணிக்கான தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆனியனை வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஃபீஸ்க்கு வந்து இன்றைக்கி தான் பர்த்டே. ஹஃபீஸ் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். நான் வந்து என்ன அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, போன வருஷம் வந்து பர்த்டே கொண்டாடியாச்சு, இந்த வருஷம் வேணாம், நம்ம கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைம்மா பரவாயில்ல, இந்த வருஷம் கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு குட்டி கேக்காவது செஞ்சுட்டாங்க, கப் கேக்காவது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு வந்து அப்படியே கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லி எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு சாப்பாடு லஞ்ச்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் அது வீடியோ எடுக்க முடியல, சாரி. அதுக்கப்புறம் மேலே ஏற்கனவே செஞ்ச வந்து டெக்கரேட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து அவனே ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் நானும் ஹெல்ப் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பிள்ளைனா புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேக் தான் செஞ்சு கொடுத்தேன். ஒரு 1/2 kg அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவனுக்கு கேக் செஞ்சு கொடுத்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு டீ வச்சு குடிச்சிட்டேன். ரொம்ப ஒர்க்னால தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அவனுக்கு வந்து நைட்டு சாப்பாடு வந்து வச்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி அவனோட பர்த்டே ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நிறைவாக பண்ணியாச்சு. ஹாப்பியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நைட் அப்புறம் நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணியை வீடியோ எடுத்திருக்கேன், மதியானம் எடுக்க முடியலன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.